உள்ள வந்தானே எனக்கு கன்ஃபியூஷன். இந்த பக்கம் இந்த போஸ்ட் சுத்தும் போது இதுல கரான் இருக்கு, அந்த பக்கம் தனுஷோட போஸ்ட் இருக்கு. இவரு டைட்டில் அவர் எடுத்துட்டாரா, அவரு டைட்டில் இவன் எடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலேயே தான் நான் உள்ள வந்தானே. ஸோ அதனால தம்பி தனுஷோட மோத ரெடி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட டைட்டில் அதே பேர்ல இன்னொரு பேர் வருது, தனுஷ் நடிக்கிறார். ஒரு 5 ஆண்டுகள் முடிஞ்சா கூட நம்ம பைலா பிரகாரம் திரும்ப அந்த டைட்டில் வந்து வேற ஆளு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் படத்துக்கும் சென்சார் போயிடுச்சு. சென்சார் போர்டு 2 டைட்டில் எப்படி டைட்டில் கொடுப்பாங்க? ஒரு சராசரி ஒரு சாதாரண விஷயத்தை சரி செய்யக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் சங்கம் இங்கதான் மேல் மக்கள் கீழ் மக்கள் என்ற போல பிரிவினை உருவாக்குறார்கள். ஆரி வந்திருக்காரு, இப்படி சிறு படத்தை ஊக்குவிச்சு வந்து இவர் பேர் போட்டாதான் அந்த படத்துக்கு வரும். நீங்க கரண்ட் போட்டு எந்த படத்துக்கு வரும்? நேரம் தனுஷ் படத்துல தான் போடும். சோசியல் மீடியால உனக்கு 5 டேஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க. அப்போ ஒரு டைட்டில் வந்து ஒரு பாதுகாப்பு, ஒரு கதைக்கு எவ்வளவு முக்கியம். ஒரு கண்டென்ட் ஜனநாயகம் படத்துக்கு ஒரு எடிட்டிங் ரூம்ல இருந்து போது ஒரு தயாரிப்பாளர் சங்கத்துல உட்கார்ந்து ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் உட்கார்ந்து ஒரு கண்டனத்தை இமிடியேட்டா கண்டனத்தை தெரிவிச்சு ஒரு 100 பேர் ஒன்னா சேர்ந்து ஊர்வலமா போய் கமிஷனரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை இந்த தமிழ் சினிமாவில். இதுக்கெல்லாம் ஒரு சங்கம். கருணாஸ் கிட்ட ஒரு பேட்டி கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, சார் என் படம் கூட ரிலீஸ் ஆனா கண்டென்ட் வருது. இவரெல்லாம் நடிகர் சங்கத்தில் பதவியில் உட்கார்ந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு பேச்சாது. ஹீரோ வந்து முதல் கடிதமா அவரே அமைச்சிருக்காரு. யார் சொன்னது? லேட்டான எப்ப அமைச்சாரு? அவர் டைம் பாருங்க. சோசியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ண உடனே முதல் மீட்டிங் பெப்சியோட நடக்குது. பெப்சி மீட்டிங் போறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் அவருடைய கடிதத்துல இமிடியேட்டா கமிஷன் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். ரெக்கார்ட் பாருங்க, ரெக்கார்ட்ல காமிங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும். கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும்? அங்கதான் கொடுத்திருக்காரு. விஜய் அவர்கள் யாருக்கிட்ட சொல்ல கமிஷன் ஆபீஸ்ல முதல் கம்ப்ளைண்ட் அவர் தான் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் நடப்பு சங்கம் இருக்கு. சோசியல் மீடியால இருக்கு, சோசியல் மீடியால இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுடைய படத்தோட டைட்டில் கரா வரைக்கும் அந்த கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நான் 3ஆவதா ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னு சொன்ன தெரியுமா? அது வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனலுக்கும் தனுஷ் சாருக்கும் தான். ஏன்னா அவங்க நடுவில் பூந்து இந்த டைட்டில வந்து ஃபாஸ்டா ரிலீஸுக்கு வரலன்னா நாங்க ரிலீஸுக்கு இன்னும் லேட்டா இருப்போம். குழந்தையே வளர்ந்துருச்சு. கரை நாளைக்கு வந்து கரைன்னு ஒரு படம் ஃபங்க்ஷன் இருக்கு. திடீர்னு இந்த படத்தினுடைய டைட்டில் கூட என்கிட்ட சொல்லல. ரைட்டு, இதுதாங்க இங்கே வந்து எங்க போர் உருவாகுது அப்படின்னு சொன்னா, நாட்டில் வறுமை கோட்டு கீழும் வறுமை கோட்டுக்கு மேலும் தான் போர் உருவாகிறது. ஒரு தயாரிப்பாளர், சிறுபட தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவை சொந்த பணம் எடுத்துட்டு வந்து பல வீடுகளுக்கு படம் முடிஞ்சு நினைப்போம், முடியாது. அந்த டைம்ல ஒரு வீடு விற்பாங்க. சரி, அதை முடிச்சுட்டு கடந்து வந்துடும் நினைக்கிறோம். சில டைரக்டரால பட்ஜெட்ல பண்ண முடியலன்னா வீட்டுல இருந்து அப்பதான் ஒரு 50 பவுன் எடுத்து போய் பேங்க்ல வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதுவும் முடியாது, வேற என்ன பண்றது, ஒரு 20 லட்சம் ரூபாய் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம், சின்ன படத்தை தேட்டர் கொண்டு வருவான்னு அப்பதான் போய் முதல் முறையா ஒரு கடன் வாங்குவாங்க. அந்த கடன் 20 லட்சம் ரூபாய்க்கு 40 லட்சம் ஆகும், 1 கோடி ஆகும். அதை அடைக்கிறதுக்கு கூட அந்த படத்துல இருந்து வருமானம் வராது. அப்படி சிறு படங்களை நீ உட்கார்ந்துருக்க அத்தனை பேர் பிரஸ்காரர் இருக்காங்க. இவங்கெல்லாம் நம்மெல்லாம் இங்க வாழறதுக்கு காரணமே இது போல சிறு படங்கள் இருப்பதனால் மட்டுமே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, அந்த கரை டைட்டில் ஒரு படைப்பாளி எவ்வளவு அளவுக்கு அந்த கதையை நேசிக்கும் போது அந்த டைட்டிலை யோசிச்சு இந்த படத்துக்கு இந்த டைட்டில் தான் வரணும் அப்படின்னு யோசிச்சுதான் ஒரு இயக்குனர் இந்த டைட்டில் வச்சிருப்பார். ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட டைட்டில் அதே பேர்ல இன்னொரு பேர் வருது, தனுஷ் நடிக்கிறார். நான் ரொம்ப பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் அதை பத்தி. ஆனா இருந்தாலும் ஒரு சராசரி ஒரு தயாரிப்பாளரா நான் பேச வேண்டிய கடமையில் இங்க இருக்கேன். காரணம், ஒரு முற்போக்கு சிந்தையோடு தயாரிப்பாளர் சங்கம் என்பது தமிழ் சினிமாவில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பதுதான் ஒரு சங்கத்தினுடைய அழகு. அந்த சங்கத்தின் அழகை அப்படி அழகாக உருவாக்க வேண்டும், ஒரு தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாக்க இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு நிர்வாகிகளை கொண்டு வந்து நம்ம அமர வச்சு எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க,
புதுசா வர தயாரிப்பாளர் எதுக்கு மெம்பர் ஆகிறோம்? நான் படம் எடுக்கிறேன், எனக்கு எதனா பிரச்சனை வந்து நிற்பாங்க, நான் படம் எடுக்கிறேன் எனக்கு வழிகாட்டுவாங்க, இந்த படத்துக்கு தொழில் ரீதியாக பாதிப்புனா எங்களுக்கு வந்து முன்னாடி நிற்பாங்க, பட ரிலீஸ்ல பிரச்சனை வந்து நிற்பாங்கன்றதுக்காக தான் ஒரு சங்கம். அந்த சங்கத்திற்கு நாம் இணைந்து அதுல உறுப்பினர் ஆகிறோம். ஒரு டைட்டில் டைலர் சென்சார் பண்ணிட்டாங்க, படத்துக்கும் சென்சார் போயிடுச்சு. சென்சார் போர்டு 2 டைட்டில் எப்படி டைட்டில் கொடுப்பாங்க? ஒரு 5 ஆண்டுகள் முடிஞ்சா கூட நம்ம பைலா பிரகாரம் திரும்ப அந்த டைட்டில் வந்து வேற ஆள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே டைம்ல 2 டைட்டில். ஒரு சராசரி ஒரு சாதாரண விஷயத்தை சரி செய்யக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் சங்கம் இங்கதான் மேல் மக்கள் கீழ் மக்கள் என்ற போல பிரிவினை உருவாக்குறார்கள். தொடர்ந்து சொந்த பணம் போட்டு தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு சங்கம் எப்படி பாதுகாப்பு இருக்கணும்னா, படம் எடுத்ததுல இருந்து படத்தை முடிச்சு வெளியே கொண்டு வர வரைக்கும் அந்த தயாரிப்பாளர்களுக்கு அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதுதான் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய கடமை. இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் மட்டும்தான் ஒட்டுமொத்த தென் சினிமாவையும் நம்ம வழி நடத்துறோம். அந்த சங்கமே ஒரு சாதாரண டைட்டில், இந்த டைட்டில் மட்டும் இல்ல, பல டைட்டில்கள் இதே பிரச்சனை வருது. எனக்கு ஷாக்கா இருந்து உட்கார்ந்த கரை அப்படின்னு ஷாக் ஆயிடுச்சு. நாளைக்கு 31 படம் ரிலீஸ் ஆக போகுது. பாதிப்பு எங்க வருது? ஒரு தயாரிப்பாளர் சிறு படத்துக்கு எந்த படமே சோசியல் மீடியால தட்டினா எந்த படம் வரும்? நாளைக்கு படம் ரிலீஸுக்கு அப்புறம் நீங்க சோசியல் மீடியால தட்டினீங்கன்னா திருமலை பேசியிருக்காரு டைரக்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா கரை வரும். நீங்க கரைன்னு போட்டீங்கன்னா தனுஷ் படத்துக்கு போயிடும் நேரா. இந்த படத்தினுடைய லிஸ்டே வராது யூடியூப்ல தட்டினா. ஆரி வந்திருக்காரு, இப்படி சிறு படத்தை ஊக்குவிச்சு இவர் பேர் போட்டாதான் அந்த படத்துக்கு வரும். நீங்க கரண் போட்டு எந்த படத்துக்கு வரும்? நேரா தனுஷ் படத்துக்கு தான் போடும். சோசியல் மீடியால உனக்கு 5 டேஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க, நாளையில இருந்து. அப்போ ஒரு டைட்டில் வந்து ஒரு பாதுகாப்பு, ஒரு கதைக்கு எவ்வளவு முக்கியம். அப்படி செதுக்கி வச்ச ஒரு டைட்டில் பைலா பிரகாரம் சங்கத்துல பதிவு செஞ்சு ரெனியூவல் முடியுதுன்னா, ரெனியூவல் சங்கத்துல இருந்து ஒரு தயாரிப்பாளர்களுக்கு மெயில் போட்டு, சார் ரெனியூவல் டேட் முடியுது அப்படின்னு கேட்டுட்டு கொடுக்கணும். யாருக்கனா திரும்ப ரெனியூவலுக்கும் லெட்டர் கொடுத்தோம். இது வரைக்கும் அதை ரெனியூவல் பண்ண கொடுக்காம ஒரு சங்கம் இயங்குறதுன்னா 22ல பண்ண டைட்டில் முதல் முறையா தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு புரட்சியை நான் பார்த்தது. அன்பு நண்பர், என்னுடைய ஆர்வீர் நண்பர் விஷால் மூலம் தான் நான் புரட்சியை பார்த்தேன். ஒரே ஒரு தலைவரா பதவி ஏற்றுக்கின 10 நாள்ல எந்த சங்கமானாரு சினிமா வழி நடத்துறது இங்கதான் உட்கார்ந்து 6 மாசத்துல அவ்வளவு திட்டங்களை போட்டு யாருக்கிட்ட நம்ம பிச்சை எடுக்கக்கூடாது. படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள், படத்தை நம்பி நடிச்சிருக்க கலைஞர்களுக்கு அந்த படம் கிராண்டா வெளியே வரணும். கியூப்ல போய் கண்டென்ட் கொடுத்துட்டு எங்க நிக்கிறோம்? அவங்களுக்காக 4 மணி நேரம் டைம் சொல்லுவாங்க ஒரு படத்தை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் காப்பிக்கு. அவ்வளவுக்கு கொடுமைகளை சரி செஞ்சது விஷால் அவர்கள் மட்டுமே. அதன் பிறகு 5 ஆண்டுகள் ஒவ்வொரு தயாரிப்பாளர்கள் 200 கம்ப்ளைண்ட் இருக்கு தயாரிப்பாளர் சங்கத்துல. 10 வருஷம் தயாரிப்பாளர் சங்கத்தை மாற்ற முடியாதுன்றதுக்காக தான் இயக்குனர் சங்கத்திலிருந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பதவியில் இருந்து தவறு எங்க நடக்குதோ ஒரே நாள் அங்க மாற்றத்தை உருவாக்கணும். அதை கடந்து வந்து எங்கடா சரி செய்ய வேண்டிய இடம்னு பார்த்தா, திரையரங்குக்கு போனா பிரச்சனை, கியூபுக்கு போனா பிரச்சனை, படம் மல்டிபிளெக்ஸ் தியேட்டருக்கு போனா பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை. சரி செய்ய வேண்டிய இடம் தயாரிப்பாளர் சங்கம். அந்த சங்கமே 5 சங்கமா பிரிஞ்சு போச்சு. பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, ஒரு தயாரிப்பாளர்கள் பிரச்சனை ஒன்னா நின்று குரல் கொடுத்து அந்த படத்துக்கு வந்து நிக்கணும்ல. சிறு படம் அட்லீஸ்ட் ஒரு 5 பேரும் ஒரு மாசம் தேர்தலுக்காக வீட்டை குடும்பத்தை உட்கார்ந்து ஓட்டு கேட்டீங்களா? எதுக்காக? இங்க தயாரிப்பாளர்களுக்கு 2 பேர் சங்கத்துல இருந்து ஒரு பொக்கை எடுத்துட்டு வந்து கொடுத்து ஒரு தயாரிப்பாளரை வாழ்த்தணும். அதுக்குதான் ஒரு சங்கம். அதை கூட செய்யறதுக்கு முடியலன்னா எதுக்கு நீங்க எல்லாம் பதவியில் இருக்கீங்க? பதவி எதுக்காக? மன வருத்தம். ஒரு வாரத்துல இருந்து நம்ம ரொம்ப மன உளைச்சல் இருந்தேன். நாங்க சினிமாவை நம்பி மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கலைஞர். எல்லாரும் போராளி உருவாக மாட்டான். 1000 பேர்ல ஒரு ஆள் தான் போராளி உருவாகுவாங்க. அப்படி தொடர்ந்து சினிமாவை வழி நடத்த வேண்டும் என்று பல முறை போர்க்குணம் கொடுக்கிறோம். இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கத்துல 100 ரூபாய் இல்லை, கோடியா ஐநார் சார் சொன்னார், சார் இப்ப கூட ஒரு படம் ஷூட்டிங் ஒரு 5 லட்சம். இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் நீங்க பாதுகாத்து பாருங்க. 1000 தயாரிப்பாளர் சினிமாவுக்கு படையெடுக்கிறதுக்கு வருவாங்க. அப்பதான் மகேந்தர் போல, ஜீவா போல புது இயக்குனர்கள் உருவாக முடியும், நடிகர்கள் உருவாக முடியும். எப்படி வருவாங்க? இப்படி ஒரு பாதுகாப்பே இல்லையா? பயந்துட்டு தான் ஓடுவாங்க.
அந்த 5 நாளுக்கு முன்னாடி ஒரு பேட்டி பாக்குறேங்க. ஒரு கண்டென்ட் ஜனநாயகம் படத்துக்கு ஒரு எடிட்டிங் ரூம்ல இருந்து போது ஒரு தயாரிப்பாளர் சங்கத்துல உட்கார்ந்து ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் உட்கார்ந்து ஒரு கண்டனத்தை இமிடியேட்டா கண்டனத்தை தெரிவிச்சு ஒரு 100 பேர் ஒன்னா சேர்ந்து ஊர்வலமா போய் கமிஷனரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை இங்க இந்த தமிழ் சினிமாவில். இதுக்கெல்லாம் ஒரு சங்கம் ஒரு வீடியோ போட்டு பதிவு போடுறோம் ஒரு சங்கத்துக்கு. எப்படி 500 கோடி ரூபாய் படம் எடுத்த ஒரு படம் சாதாரணமா வருது. இதுக்கு சோசியல் மீடியால கத்துற ஒரு இயக்குநர்களோ பெரிய நடிகர்களோ யாருமே இல்லை. ஒரு சிலர் மட்டும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கடந்து கருணாஸ் கிட்ட ஒரு பேட்டி கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, சார் என் படம் கூட ரிலீஸ் ஆனா கண்டென்ட் வருதுன்னு. இவரெல்லாம் நடிகர் சங்கத்தில் பதவியில் உட்கார்ந்து ஒரு ஒரு பொறுப்புள்ள ஒரு பேச்சாது மன அவ்வளவு வருத்தம் இருந்துங்க. ஒரு நடிகர் சங்கத்தில் பொருட்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு சார், எல்லா படம் வருது, எல்லா படம் வந்தது, என் படத்துக்கு மட்டும் தான் கமிஷனர் 3 டைம் பார்ப்போம். இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்ல கேஸ் நடத்துறேன். படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நைட் அடுத்த நாள் மொத்த படமும் ரிலீஸ் ஆகுது. எத்தனை தயாரிப்பாளர் எத்தனை சங்கம் வந்து பாதுகாப்புக்கு நின்று இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தவிர வேற எங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி கண்டென்ட் வெளியே வந்திருக்குன்னு எந்த மாநிலத்துல சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தமிழ்நாடு இன்னும் எந்த நிலைமையில் நிற்கிற சினிமாவுக்கு பாதுகாப்பு? ஒரு தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தமிழ்நாட்டினுடைய காவல்துறையும் அரசாங்கமும் தமிழ்நாடு தவிர ஒரு கண்டென்ட் ஒரு படத்தை ஒரு ஆந்திர மாநிலத்திலோ கர்நாடகாலேயோ கேரளாலேயோ பாம்பேலையோ ஒரு மாநிலத்தில் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். இதை கூட தடுக்க முடியாம நம்ம எல்லாம் வந்து பல கோடிகளை போட்டு எல்லாம் படத்தை எடுத்து வச்சுட்டு வாரம் ஆடியோ ஃபங்க்ஷன். எவ்வளவு வேதனைகள். சாதாரணமா படம் வருதுங்க. படம் இன்னைக்கு ரிலீஸ் ஈவினிங் எல்லா சோசியல் மீடியாலும் வருது, புல் படம் வருது. ஏன் தடுக்க முடியாது? கர்நாடகாவில் ஒரு ஃபிலிம் விட்டு பாரு பார்க்கலாம். வெளியே வர முடியாது. குண்டா சுத்தி வெளியே வர முடியாது. கரப்ஷன் போலீஸ் நினைச்சா ஒரே நாள் கண்டுபிடிக்க முடியலாம். குறைஞ்சது தனிப்பட்ட ஒரு மனிதனாக ரொமான்ஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஈவினிங் கண்டென்ட் வருது, நேரா 1வது வரும் உட்கார போய் கமிஷன் உட்கார்ந்து பிற்பாடு சார் 31 நாள் என்கொயரி தயாரிப்பாளரை மட்டுமே கேள்வி கேட்கிறாங்க. எத்தனை கோடி படம் போட்டீங்க, எப்ப போட்டீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி கண்டென்ட் போச்சுன்னு. ஏன்டா கண்டென்ட் இந்த சோசியல் மீடியால இந்த சைட்ல ஃபுல் படத்தை போடுறான். ஏன் படம் மட்டும் இல்லைங்க, வாரம் ரிலீஸ் ஆகுற எல்லா படம் வருது. ரஜினி சார் படம், கமல் சார் படம், எல்லா படம் வருது. அதை தடுப்பது யாருடைய கடமை? இது வரைக்கும் ஒரு நாள் இதுக்காக எதிர்த்து எந்த சங்கமான உண்ணாவிரதம் இருந்திருக்கா? ஒரு சங்கம் சொல்லுங்க. இத்தனை பத்திரிகையாளர் இருக்கிறீங்களே, இத்தனை பேர் நீங்க இத்தனை பேர் யாரா ஃபுல் படம் கண்டிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் வேதனையோடு. ஹீரோ கண்டுக்கல யார் சொன்னது? முதல் கடிதமா அவர் அமைச்சிருக்காரு. யார் சொல்லன்றது? ஹீரோ வந்து முதல் கடிதமா அவரு அமைச்சிருக்காரு. யார் சொன்னது? லேட்டான எப்ப அமைச்சாரு? அவர் டைம் போட பாருங்க. சோசியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ண உடனே முதல் மீட்டிங் பெப்சியோட நடக்குது. பெப்சி மீட்டிங் போறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் அவருடைய கடிதத்துல இமிடியேட்டா கமிஷன் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். ரெக்கார்ட்ல பாருங்க, ரெக்கார்ட்ல காமிங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு. ப்ரொடியூசர் கவுன்சில் படிக்க 3 நாளைக்கு அப்புறம் முதல் மீட்டிங் போடுறது நடப்பு சங்கம் உடனடியா சோசியல் மீடியால நீங்க கேட்டது வரவேற்கும் பிரதர். நீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் கேட்டீங்களா? என்னைக்கு மீட்டிங் போட்டாங்க? யார் சொல்லணும்? இன்னைக்கு தேர்தலில் வந்து அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பாரா? அவர் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, போலீஸ் ஆபீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? சார் மீட் பண்ணலாம் இல்ல, மீட் பண்ணலாம். எது விஜய்லாம் கிடையாதுங்க. ஏங்க நான் பொலிட்டிக்கல் வேற, நான் சொல்றது கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும், கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும். கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும்? அங்கதான் கொடுத்திருக்காரு. விஜய் அவர்கள் யாருகிட்ட சொல்ல கமிஷன் ஆபீஸ்ல முதல் கம்ப்ளைண்ட் அவர் தான் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா நடப்பு சங்கம்
இருக்கு இருக்கு சோசியல் மீடியால இருக்கு, சோசியல் மீடியால இருக்கு. சொல்லுங்க. ஒரு நடிகர் 400 கோடி 500 கோடி செலவு பண்றீங்க, ஆனா வந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். வெளியே வந்து என் படத்துக்கு வந்து பிரச்சனை மட்டும் வந்து நோட்டீஸ் மட்டும் அனுப்புறாரு. உங்களுக்கு ரெக்வஸ்ட் சொல்ல பர்சனல் வேற. அவருடைய ஃபுல் படத்தை ஒரு தயாரிப்பாளர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நடிகர் முதலில் கம்ப்ளைண்ட் போட்டு இந்த படம் லீக் அவுட் ஆயிடுன்னு கமிஷன் ஆஃபீஸர் கொடுக்குறாரு. தயாரிப்பாளர்கள் கொடுக்குறாங்க. இதை நாம் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி சேர்ந்துதான், நான் தான் சொல்றேன். பிரஸ் எங்க இருக்கு, தனியாவா இருக்கு? சினிமா குடும்பம் தானே, நாம் ஒன்னா சேர்ந்து இதை கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். நம்ம தெரிவிக்கல, நம்ம மேல தப்பு இருக்குல்ல. விஜய் விட்டுருங்க, அவங்க என்ன சொன்னாங்க, டெய்லி ரிலீஸ் ஆகிற படம் என்ன சொன்னாங்கன்னா எல்லாரும் கூட்டா சேர்ந்து ஒரு வாக்கிங் போட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் கண்ணன் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுன்னு சொன்னேன். அவங்க வாக்கிங். சரி, நன்றி பிரதர். இது ஆடியோ ஃபங்க்ஷனு. இது ஏன்னா நியூஸ் வந்துச்சு, பரவாயில்ல. அதை மீறி இந்த சினிமா பாதுகாக்க வேண்டும். இப்படி ஐயனார் சார் போல பாதுகாப்பு நம்மளுக்கு தேவை. சினிமா அப்பதான் நம்ம வந்து எல்லாருமே வாழ முடியும். ஒவ்வொரு கண்டென்ட் வேற எந்த மாநிலத்துல வரல, உங்களுக்கு தெரியாதே கிடையாது நியூஸ். அது ஏன் நம்ம இன்னைக்கு வரைக்கும் தடுக்கல? தடுப்பதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய முயற்சி எடுக்க வேண்டும் என்று இங்க இருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். கிட்டத்தட்ட 2022லயே இந்த படத்தை வந்து டைட்டில் எல்லா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஹிந்தி 5 மொழியும் நாங்கள் வந்து டைட்டில் பதிவு பண்ணிட்டோம். அப்புறம் இப்ப புதுசா ஒரு படம் டைட்டில் வந்திருக்குதுன்றாங்க, அது நம்மளுக்கு தெரியல அது என்னன்னு. ஆனா இந்த படத்தை வந்து நாங்க 2022 நாங்க எல்லா ரெக்கார்டும் எங்ககிட்ட இருக்கு, பதிவு பண்ணிட்டோம். அது எப்படி வெளியே விடுறாங்க சார், அது அருமையான ஒரு கருத்து சொன்னாரு, ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி. அது உண்மைதான். தயாரிப்பாளர் சங்கம் வந்து வேடிக்கை பார்க்கறாங்க. இது வந்து கூப்பிட்டு கூட என்ன எப்படி நாங்க போய் லெட்டர் கொடுக்குறோம், அது கூப்பிட்டு கூட கேட்டு அது என்ன ஏதுன்னு கூட கேட்கல, இது வரைக்கும் கேட்கல. 2 மாசமா நாங்க அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ரினியூவல் பண்ண ரைட்டு, ஓகே. ஆனா அது நாங்க மற்ற இடத்துல எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிட்டோம். அந்த தயாரிப்பாளர் சங்கம் அவர் சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எங்களுக்கு அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா நாங்க வந்து இந்த டைட்டில் வந்து கரான்றது நாங்க வச்சுட்டோம். வச்சு இப்ப நம்ம ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிட்டோம். ஏன்னா வந்தவங்க எனக்கு தலைப்பு பார்த்துட்டு எனக்கும் கன்ஃபியூஷன். என்னடா வந்து படம் என்கிட்ட டைட்டில் சொல்லல, எதுவுமே போஸ்டர் அனுப்பல. எனக்கு கூப்பிட்டுருக்கான், விஜய் முருகன் சாரையும் கூப்பிட்டுருக்கான். அவர் காலையில் ஃபோன் பண்ணி அவரு கேட்டாரு, கூப்பிட்டாண்டா திடீர்னு இப்போ தெலுங்கு பிசினஸ் கால் பண்ணிட்டாங்க, அவன்கிட்ட சொல்லு வர முடியலன்னு சொல்லிட்டு. என்ன படம்னு என்ன கேட்கிறாரு. இல்லை சார் அவன் கூப்பிட்டான் வரான்னு சொல்லிட்டு எந்த தகவல் இல்லை, எனக்கு எதுவுமே அவன் அனுப்பலை அப்படின்னு. அப்படின்னு சரி விஷ் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வர முடியலன்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னாரு. உள்ள வந்தானே எனக்கு கன்ஃபியூஷன். இந்த பக்கம் இந்த போஸ்ட் சுத்தும் போது இதுல கரான் இருக்கு, அந்த பக்கம் தனுஷோட போஸ்ட் இருக்கு. இவரு டைட்டில் அவர் எடுத்துட்டாரா, அவரு டைட்டில் இவன் எடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலேயே தான் நான் உள்ள வந்தானே. நான் தமிழ் இங்கிலீஷ் கீழே போட்டிருக்காங்களே, காராவா இல்ல கராவா அப்படி இந்த பேரெல்லாம் நம்ம மாத்திப்போம் இல்லையா. அது யாரு வச்சாங்க என்ன பிரச்சனை தெரியல. வந்து உட்காந்து நானும் சாரா தான் பேசிட்டு இருந்தோம். வந்து உட்காந்தவனே அவரு பொங்கி இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டாரு, அவர் மனசுல இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும். இது குழப்பம் தான். இது வந்து இப்ப நாங்க எந்த காராவை பார்க்கணுங்கிறத முதல்ல ரிலீஸ் டேட்டை வச்சு தான் முடிவு பண்ணோம். இந்த டேட்ல ரிலீஸ் ஆன படம் மகேந்திரன் படம், அந்த டேட்ல ரிலீஸ் ஆன படம் தனுஷ் படம். ஸோ அதனால தம்பி தனுஷோட ரெடி ஆயிட்டான்னு நினைக்கிறேன்.